குட் ஈவினிங் எல்லாருக்கும். குட் ஈவினிங் சார். எஸ், நம்ம ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி உலக தரம் வாய்ந்த கிரேஸ் அனாட்டமி புக்கிலேருந்து தான் நம்மளுடைய பதிவுகள் எடுக்க போகிறோம். அனாட்டமிக்கு ஹெட் அண்ட் நெக் ஆல்மோஸ்ட் இது 4th செஷன் நினைக்கிறேன். ஸோ 4th செஷனுக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ ஆல்ரெடி சும்மா சின்ன ரீகேப் கொடுக்குறேன். நம்ம வந்து இந்த ஹெட் அண்ட் நெக் பற்றி பார்த்துருந்தோம். அந்த ஹெட் அண்ட் நெக்கோட வியூஸ், ஆன்டீரியர் வியூ, ஆன்டீரியர்னால் முகம் மூக்கு பார்க்குற பக்கம், போஸ்டீரியர் வியூ, லேட்ரல் வியூ, சுப்பீரியர் வியூ அல்லது ஏரியல் வியூன்னு சொல்லுவாங்க. ஏரியல்னால் மேலேருந்து. அப்புறம் இன்ஃபீரியர் வியூ, பேஸ் ஆஃப் த ஸ்கல் பற்றி பார்த்தோம். அப்புறம் இந்த ஸ்கல்லோட மேலே வால்ட், அதாவது இந்த கேப் திறந்தால் எப்படி இருக்குன்றதை பார்த்தோம். திறந்துட்டா உள்ளே அந்த மூடி எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அது ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோஸா, மிட் கிரேனியல் ஃபோஸா, போஸ்டீரியர் கிரேனியல் ஃபோஸா, அந்த டயக்ராமை நம்ம பார்த்தோம். இது தெரியுது இல்லையா இந்த டயக்ராமில்? ஸோ இது ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோஸா, இது மிட் கிரேனியல் ஃபோஸா, இது போஸ்டீரியர் கிரேனியல் ஃபோஸா. ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோஸால் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது ஃப்ராண்டல் லோப், ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ நான் வந்து உங்களுக்கு லோப்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு ஒரு கிளாஸில் சொல்லியிருந்தேன். FPOT ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃப்ராண்டல் ஃபஸ்ட்டு வரும், அப்படியே பின்னாடி பெரைட்டல் வரும், சைடில் டெம்பரல் வரும், பின்னாடி ஆக்சிபிட்டல் லாஸ்ட்டில். ஸோ FPOT. ஸோ FPOT அது அந்த ஆர்டரில் தான் வரும். மிட் கிரேனியல் ஃபோஸால் வந்து செரிப்ரமோட ரெண்டு பக்கமும் துலாபாரம் போல் நிற்கும். பின்னாடி வந்து சிறுமூளை பின்னாடி அப்படியே ஹோல்ட் ஆகிருக்கும். அப்புறம் ஸ்கல்ல இருக்கிற பல துவாரங்களில் இருக்கிற மிகப்பெரிய துவாரம் வந்து ஃபொராமன் மேக்னம். சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, மேக்னம், மெக்னானிமஸ், மெக்னிஃபிஷன்ட். சரியா? இந்த மெக்னிஃபிஷன்ட் அப்படின்னா பிரம்மாண்டமான, மெக்னானிமஸ்னால் பிரம்மாண்டமான. அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும், அல்லாவையும் பெனவலண்ட் அண்ட் மர்சிஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் பெனவலண்ட் அண்ட் மிகவும் இரக்க குணம் கொண்டவர், மிகவும் கருணை உள்ளம் கொண்டவர். ஸோ இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமான வார்த்தைகள். ஸோ இதை பற்றி ஒன்றா தெரிஞ்சுக்கணும். மெக்னானிமஸ், மெக்னிஃபிஷன்ட், பெனவலண்ட் அப்படின்னா உலகத்தில் இதுக்கு மேலே கருணையாக யாரும் இருக்க முடியாது. அதனால தான் அந்த திருக்குரான் சொல்லும்போது அந்த முதல் வார்த்தையை சொல்லுவாங்க, பெனவலண்ட் அண்ட் மர்சிஃபுல் அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை விட யாருமே கருணையோடவும் மிகவும் இரக்க குணமோடும் இருக்க முடியாதுங்கிறதுக்கான அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஸோ அங்கங்கே ஆங்கிலமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ நம்ம ஃபொராமன் மேக்னம்னா தலையில் இருக்கிற அந்த பேஸ் ஆஃப் த ஸ்கல்ல இருக்கிற துவாரங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய துவாரமான ஃபொராமன் மேக்னம் வழியாக மூளையினுடைய வளர்ச்சி, அதாவது தொடர்ச்சி, தண்டுவடம், செரிபெல்லம், மெடுலா அப்லாங்கட்டா, அந்த மெடுலா அப்லாங்கட்டா, ஸ்பைனல் கார்டு வந்து ஃபொராமன் மேக்னம் வழியாக கீழே வந்துக்கிட்டே இருக்குது. அதோடைய தொடர்ச்சி எப்படி போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஸ்கல்ல இருக்கிற பல துவாரங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறவங்களோ இல்லையோ, ஒரு துவாரம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஃபொராமன் மேக்னம். ஸோ இந்த மறக்கவே கூடாது, ஃபொராமன் மேக்னம். அதனால தான் நம்ம ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸில், அக்யூட் CVA பேஷண்ட்ஸில் நம்ம இன்ஜெக்ஷன் டெக்ஸாமெத்தசோன் அப்படிங்கிற இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம். கோவிட் பேஷண்ட்ஸில் நிறைய டெக்ஸாமெத்தசோன் கொடுத்தோம், லெஃப்ட் அண்ட் ரைட். பட் டெக்ஸாமெத்தசோனோட ஆக்சுவல் ரோல் என்னென்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. அப்போ சைன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் உங்களுக்கு ஓல்டு கேப்டன் சிஸ்டர்ஸ் சொல்லியிருக்கேன். RTCD ஷார்ட் ஃபார்ம். RTCDனா ரூபார், டியூமார், கேலார், டோலார். ரூபார்னா ரெட்னஸ், டியூமார்னா ஸ்வெல்லிங், கேலார்னா டெம்பரேச்சர், கேலரிசிட்டி, டீனா டோலார்னா பெயின். அதனால தான் ஒரு ஃபேமஸான வலி மாத்திரை டோலோ 650. ஒரு சில பேஷண்ட்லாம் டோலோ 65 கூட சொல்லுவாங்க. அவங்க நிறைய நான்வெஜ் சாப்பிட்றாங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுலேருந்து. சார் டோலோ 65 கூட போட்டேன் சார், ஜுரம் குறையவே இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்தே அவங்க நிறைய பிரியாணி கடைக்கு போகிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கரெக்டு தானே? என்ன பழக்கமாக இருக்கோ தான் வார்த்தையில் புழக்கமாக வரும். ஸோ அதனால் சைன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா என்ன? RTCD. ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கனமான ஒரு பொருள் விழுந்தாலோ, இல்லை ஒரு லாரியோட டயர் மேலே ஏறினாலோ, இல்லை யாருன்னு சப்புன்னு அரைஞ்சாலோ அந்த இடம் அப்படியே என்ன ஆகும்? செவப்பாயிடும். அது பேர் தான் வந்து ரூபார்னா ரெட்னஸ். அந்த இடம் தக்காளி பழம் மாதிரி வீங்கிரும்.
வீக்கம் பேர் டியூமார். டியூமார்னா கட்டி பெருசாக வீங்கி இருக்கு. அந்த இடம் சூடாக இருக்கும். வாத்தியார்கிட்ட அடி வாங்கியிருக்கீங்களா ஸ்கூலில்? கண்ணெல்லாம் அப்படியே சூடாக இருக்கும் 1 மணி நேரத்துக்கு. கண்ணில் தண்ணி தேம்பிக்கிட்டு காதெல்லாம் சூடாக. அந்த சூடு பேர் கெலோரிசிட்டி. ஸோ கேலார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடித்தா ஆனந்தமாக இருக்குமா? வலி எடுக்கும். ஸோ வலி பேர் தான் டோலார். ஸோ சைன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் நம்ம இந்த பகுதியில் மிக அழகாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஏன் அதை பற்றி இங்கே நான் சொல்லியிருக்கேன், டெக்ஸால் ஆரம்பித்தோம், சைன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் வந்தோம். ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்ரினா இது எல்லாம் குறைக்கிறது, ரெட்னஸை குறைக்கிறது, டியூமரை குறைக்கிறது. ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்ரினா அப்போ இன்ஃப்ளமேஷன் என்னென்னா தெரியணும். அப்போ இன்ஃப்ளமேஷன்னா என்ன? ஆர்டிசிடி. ஆர்டிசிடி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆக்ரோனிம் ஷார்ட் ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஏன் ஆர்டிசிடி ஞாபகம் வச்சுருக்கேன்னு பிறகு தனியாக சொல்கிறேன். ஸோ இப்போ நான் ஆர்டிசிடி ஞாபகம் வச்சுருக்கேன். சைன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் சொல்லிட்டேன். அந்த இடத்துல ரெட்னஸ் இருக்கும், டியூமர் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும், சூடாக இருக்கும், வலியாக இருக்கும், டோலார். ஸோ அதையெல்லாம் குறைக்கக்கூடியது இந்த டெக்ஸாமெத்தசோன். ஒருவேளை அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி நடக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, யோசிச்சு பாருங்கள். ஸ்ட்ரோக் வரும்பொழுது அடித்தோடனே மூஞ்சி வீங்கிடுது. ஸோ அப்படியே நம்ம அழுது கண்ணெல்லாம் வீங்கிரும், பயங்கரமாயிடும். அப்போ இங்கே இடம் இருக்குது, வீங்கிக்குது. ஆனால் மண்டை ஓட்டுக்குள்ளே மூளை வீங்கிறதுக்கு இடம் இருக்குமா? இருக்காது. கரெக்டாக இருக்கும், சுகூராக இருக்கும். சில பேர் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, தச்சு போட்டாங்களா, போட்டு தைச்சாங்களா, டவுட் இருக்கும். அது மாதிரி ஒரு டவுட் இருக்கும். மூளைக்குள்ளே தச்சு மண்டை ஓட்டுக்குள்ளே வச்சாங்களா, இல்லை மண்டை ஓட்டுக்குள்ளே மூளை வச்சு தைச்சாங்களான்னு தெரியாது. அவ்வளோ சுகூராக இருக்கும். அப்போது அது ஒரு ஸ்ட்ரோக் வரும்போது, இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது மூளை வந்து என்னாகும்? பிதுங்கும் போது அது எந்த வழியாக போகும்? எங்கே துவாரங்கள் இருக்கோ அந்த வழியாக போகும். ஸோ அதனால தான் சில சமயம் உள்ள மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டாலோ, இல்லை அடித்து தெரிச்சு அந்த மூளை வீங்கினாலோ, இல்லை ஹேங்கிங் அப்போ மூளை வீங்கினாலோ வீக்கமாகி அது போகிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கிற ஒரே மித்ததெல்லாம் சின்ன சின்ன ஓட்டைகள். நாங்கள் எங்கே காட்டினேன், ஸ்டைலாய்ட் ஃபோரமேன் கிட்ட காட்டினேன். மீதி நம்ம உள்ளே போகும்போது இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ மித்ததெல்லாம் சின்ன சின்ன ஓட்டைகள். அந்த இருக்கிற ஒரு பெரிய ஓட்டை வழியாக தான் மூளை அப்படியே பிதுங்கி நம்ம டூத் பேஸ்ட்லேருந்து பேஸ்ட்டு வர மாதிரி வரும். இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் கோனிங் அப்படின்னு பேர். CONING, கோனிங் ஆஃப் மெடுலா. கிட்டத்தட்ட பேஷண்ட்டு இறந்துட போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ கோனிங் ஆஃப் மெடுலா ஹேங்கிங்கில் நடக்கும். சூசைடலாக இருந்தாலும் சரி, ஜுடிஷியலாக இருந்தாலும் சரி. சூசைடல்னால் தற்கொலை, ஜுடிஷியல்னால் நீதிமன்றின் தீர்ப்பின் வழியாக ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றுவது. மற்றபடி ஸ்ட்ரோக்கில், ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில், இன்னொன்று தலையில் வந்து ஏதாவது ஒரு இரத்த கசிவு ஏற்பட்டாலோ, இல்லை தலையில் ஏதாவது புற்றுநோய் வந்து உள்ளே கட்டி கிளம்பி வந்தாலோ, வேறு எங்கேயாவது கட்டி வருது, அக்கலில் வருது, மார்பில் வருதுன்னா அப்படியே வீங்கிக்கும். அப்படியே ஸ்டீல் வச்சுருக்கு சார், கண் வச்சுச்சுன்னுவீங்க. அப்புறம் நீங்கள் அதில் இந்த இறக்கம்பால் ஊற்றுவாங்க, அப்புறம் ரத்தப்பாலை ஊற்றுவாங்க, அப்புறம் கண் வச்சுருக்கோம், அப்புறம் இந்த சேஃப்டி பின்னு ஊசிலாம் வச்சு நோண்டி பார்த்து பெருசாக்கி டாக்டருக்கு நல்ல வேலை கொடுப்பீங்க. அட்மிஷன் ஆவீங்க, 4 நாள் 7 நாள் இருந்துட்டு போவீங்க. அது முக்கியமாக சுகர் பேஷண்ட் இருந்தால் இன்னும் வியாதி பெருசாகிடும். ஸோ அது செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை சொல்லியிருக்கேன். ஸோ மிற்ற இடங்களில் இடம் நிறைய இருக்கிறதுனால வீக்கானால் பிரச்சனை இல்லை. ஆனால் மண்டை ஓட்டுக்குள்ளே மட்டும் என்ன இருக்கோ அவ்வளோதான் இருக்கணும். ஒரு துளி ஒரு பொருள் கூட எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது. ஸோ எப்போல்லாம் மண்டை ஓட்டுக்குள்ளே பொருட்கள் அதிகமாகலாம், ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் அதிகமாகலாம், ஹேங்கிங்கில் அதிகமாகலாம், ஸ்ட்ரோக்கில் அதிகமாகலாம், மூளையில் ஏதாவது கட்டி வந்தால் அதிகமாகலாம், மூளையில் டிபி வந்தால் அதிகமாகலாம். சில நாடா புழுக்கள், ஆசன வாயில் நாடா புழுக்கள் ரத்தம் வழியாக ஏறி மூளைக்குள்ளே போயிடும். கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல, கொஞ்சம் நல்லா அசென்டிவாக இருக்கிறவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஆசன வாயில் வரக்கூடிய சின்ன சின்ன பூச்சிங்க, புழுக்கள் நம்மளோட குடல் வழியாக போய் ரத்தத்தில் கலந்து மூளையில் போய் உட்காந்துரும். அது பேர் சிஸ்டிசர்கோசிஸ். அது பேர் வந்து சிஸ்டிசர்கோசிஸ். ஸோ அது மாதிரி போய் உட்காந்துட்டா கூட பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி கோனிங் ஆஃப் மெடுலா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்? பேஷண்ட்டுக்கு ஃபிட்ஸ் வரும். அது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த கிளாஸில் தலைப்புலேயே ரொம்ப நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் எல்லாமே ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனால தான் ரொம்ப அதை டீட்டெயிலாக டெப்த்தாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன், RTCD பற்றிலாம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஃபோராமன் மேக்னம்.
இது வந்து என்ன வியூன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சுப்பீரியர் கொரோனல் வியூ. இப்படி போகிற ஒரு வியூ. ஸோ அந்த இடத்துல இது அட்லஸ், இது ஆக்சஸ், இது ஆக்சிபுட். தெரியுதுங்களா நல்லா? இது வந்து எந்த இடத்துல அறுத்துருக்காங்கன்னா ஸ்கல்லோட, இது வந்து லேட்ரல் வியூ. இதில் பாருங்கள், இந்த இடத்துல அறுத்துருக்காங்க கொரோனலில், இந்த இடத்துல அறுத்துருக்காங்க. ஸோ ஃபொராமன் மேக்னம் வழியாக அறுத்துருக்காங்க. நான் இன்னும் அழகாக உங்களுக்கு இப்போ இதில் ஃபொராமன் மேக்னம் தெரியுது. இதோடைய கொரோனல் வியூ என்ன? இதுதான் கொரோனல் வியூ இல்லையா? ஸோ இது முன்னும் பின்னுமா பிரிக்கிறது கொரோனல் வியூ, இடதும் வலதுமா பிரிக்கிறது சாஜிட்டல் வியூ. வஞ்சிரம் மின் மாதிரி வெட்டுறது வந்து என்ன வியூ? ஆக்சியல் வியூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வியூஸில் ரொம்ப கிளியராக இருக்கணும். ஒரு நாள் ஒரு தடவை கேட்டாலாம் ஞாபகம் வந்துடாது. இது வந்து புலிக்காய்ச்சல் செய்கிறதுலாம் கிடையாது, ரொம்ப ஈஸி இல்லை. உண்மையாகவே இது கஷ்டம்தான். சும்மா இது உதார விடுறதுக்கெலாம் நான் சொல்ல, உண்மையாகவே மெடிசன் படிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. நல்லா படித்தவங்க அடுத்தவங்களை ஊக்குவிக்கிறதுக்காக சொல்லுவோம், ஒன்றும் இல்லைங்க சாதாரணமாக தான் இருக்கும், நீங்கள் வாங்க படிங்க சேருங்கன்னு சொல்லுவோம். பட் இருந்தாலும் ஆர்வமாக படிக்கிறவங்க, முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க தொடர்ச்சியாக இது படித்தா மட்டும்தான் ஞாபகம் இருக்கும், இல்லாட்டி ஞாபகம் இருக்காது. ஸோ இந்த வியூவில் நம்ம பார்க்குறது தான். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல கட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த டயக்ராம் போகலாம். இப்போ உங்களுக்கு கோரிலேட் பண்ணிக்க முடியுதா இந்த வியூவை? ஸோ இது வழியாக மூளை இருக்குது இங்கெல்லாம். ஸோ இது வழியாக தண்டு வடம் இறங்குது, ஒரு பல்புக்கு கீழே பைப்பு கனெக்ஷன் பண்ண மாதிரி. ஸோ இதுதான் ஃபோராமன் மேக்னம். இங்கே தான் கோனிங் நடக்கும். ஸோ பிதுங்கி உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும். மூளையிலேருந்து தொடர்ச்சியாக வெளியே வருது தான், தண்டு வடத்துலேருந்து ஸ்பைனல் கார்டு வருது தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் உள்ளே வந்து ஒரு அழுத்தம் இருக்கிறதுனால, உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே பிதுங்க ஆரம்பிச்சிடும். அதுதான் கோனிங்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட இறப்பு நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பொருள். ஸோ அடுத்து அதே மாதிரி இந்த டயக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தா, இதுவும் ஒரு கொரோனல் வியூ தான். இதுவும் ஒரு கொரோனல் வியூ. எந்த இடத்துல கொரோனல் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயக்ராமில் பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல வெட்டியிருக்காங்க. இதுவும் இந்த இடத்துல வெட்டியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இதை இன்னும் டீட்டெயிலாக அடுத்த டயக்ராமில் பார்த்தா தெரியும். இது ரைட் செரிப்ரம், இது லெஃப்ட் செரிப்ரம். பெருமூளை வந்து இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்குது, வலதுமாகவும் இடதுமாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. இது பேர் டிப்ளோ. டிப்ளோனா ஸ்கல்லோட திக்னஸ். ஸ்கல் வந்து ஒரு சிங்கிள் லேயர் கிடையாது, டபுள் லேயர். சில பேர் இந்த ஜாக்கெட் தைக்கும் போது லைனிங் வச்ச ஜாக்கெட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுடிதார் வைக்கும்போது லைனிங் வச்சா லைனிங் வைக்காதவான்னு கேட்பாங்க. ஸோ லைனிங் வச்சுருக்குன்னா என்ன அர்த்தம்? மேலே மெட்டீரியல் இருக்குது, கீழே வந்து மேட்சிங் துணி, அந்த லைனிங் துணின்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்கல்லும் டபுள் லேயர். மேலே ஒரு போன் லேயர், கீழே ஒரு போன் லேயர், நடுவில் வந்து சில பேர் வந்து இது வைப்பாங்க, ஸ்பாஞ்ச் வைப்பாங்க, இன்னும் ட்ரெஸ் அழகாக தெரிகிறதுக்கு. அந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்ச டபுள் லேயர் லைனிங் துணி மாதிரி நம்ம நினச்சிக்கணும். ஸோ மேலே ஒரு போன் லேயர், கீழே ஒரு போன் லேயர், நடுவில் வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். பட் இது வந்து அப்படியே நட் மாதிரி இருக்கும், கிராக், நல்லா ஹார்டாக இருக்கும், ரொம்ப ஈஸி கிடையாது நொறுக்கிறது. ஸோ இப்போது இந்த பிரெயினை வந்து பார்த்திங்கன்னா வலதும் இடதுமாக ஒரு சின்ன ஜவ்வு பிரிக்குது. அந்த ஜவ் பேர் ஃபாக்ஸ் செரிப்ரை. அது பேர் என்ன? ஃபாக்ஸ் செரிப்ரை. ரைட் செரிப்ரமாகவும் லெஃப்ட் செரிப்ரமாகவும் பிரிக்குது. பேர் வந்து ஃபாக்ஸ் செரிப்ரை. அதே மாதிரி பெருமூளை சிறுமூளையுமா தனியாக பிரிக்கிறது பேர் டென்டோரியம் செரிபெல்லை அப்படின்னு பேர். டென்டோரியம் செரிபெல்லை. அதாவது மேலே இருக்கிறது பெருமூளை, கீழே இருக்கிறது சிறுமூளை. அந்த பெருமூளையும் சிறுமூளையும் பிரிக்கிறது வந்து டென்டோரியம் செரிபெல்லை. ஃபாக்ஸ் செரிப்ரை. ஃபாக்ஸ் செரிப்ரை வந்து வலதுமா இடதுமா பிரிக்குது. ஸோ இப்போது மூளையோட இரத்த குழாய்களோட சப்ளை அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ எங்கேயுமே நல்ல ரத்தம் போகிற ஒரு குழாய் இருக்கும், கெட்ட ரத்தம் போகிற ஒரு குழாய் இருக்கும். ஸோ இந்த நல்ல ரத்தம் போகிற குழாய் வந்து மூளைக்கு போகிறது வந்து கரோட்டிட் ஆர்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிஸ்டர் கூட இன்றைக்கி பார்த்தாங்க, கரோட்டிட் பல்ஸ் கூட தெரியல சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கெரோட்டிட் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, முக்கியமான இரத்த குழாய், மூளைக்கு போகிற இரத்த குழாய் 2 தண்டு வடம் போல் 2 ஆண்டனா மாதிரி போகும். அதுதான் மூளையோட ஃபஸ்ட்டு பிளட் சப்ளை. இந்த கரோட்டிட் ஆர்ட்ரி வந்து காமன் கரோட்டிட் ஆர்ட்ரியாக பிரியும் பொழுது இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி, எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி அப்படின்னு பிரியுது. எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி முகத்தில் இருக்கிற இரத்த குழாய்களுக்கெல்லாம் கொடுக்குது. அது மட்டும் இல்லாத உள்ள மண்டை ஓட்டுக்குள்ளே தேவைப்படுற இரத்த குழாய்களெல்லாம் அது கொடுக்குது. ஸோ இன்டர்னல்
எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்டரியோட பிரான்ச்சஸ் பாருங்கள், ஆக்சிபிட்டல் ஆர்ட்ரி, அசெண்டிங் ஃபரிஞ்சியல் ஆர்ட்ரி, அதுக்கப்புறம் மெனிஞ்சியல் பிரான்ச், அந்த மாதிரி நிறைய இருக்குது. மேக்ஸிலரி ஆர்ட்ரி, மிடில் மெனிஞ்சியல் ஆர்ட்ரி. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலனாலும் நிறைய சின்ன சின்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க எல்லா நேரமும் முடியாது. இருந்தாலும் கரோட்டிட் ஆர்ட்ரி எக்ஸ்டர்னல் கரோட்டிடாகவும் இன்டர்னல் கரோட்டிடாகவும் பிரிதணும். இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி மூளைக்கும், எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி முகத்துக்கும் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரெயினோட கவரிங்ஸ். இந்த மழையெல்லாம் போனாக்கா சில பேர் செல்ஃபோன்லாம் 2-3 கவர் போட்டு போவாங்க இல்லையா, மழையை நனைஞ்சிடக்கூடாதுன்னு. ஆனால் எடுத்து வைக்கும்போது என்ன ஆகும், செல்ஃபோனெல்லாம் நனைஞ்சு போயிருக்கும். ஆனால் அதுபோல் ஒரு பொழுதும் தோல்வி தராத உரைகள் தான் நம்மளுடைய மூளையோட உரைகள். 3 உரைகளால் செய்யப்பட்டிருக்குது. இதை நல்லா கவனித்து பார்த்தோம்னா மூளையை ஒட்டி அணைச்சு அரவணைச்சு வரக்கூடிய லேயர் பேர் பயா மேட்டர். என்ன மேட்டர்? பயா மேட்டர். அதுக்கப்புறம் மூளைக்கு கிட்ட அரவணைக்காம தூரத்துலேருந்து நின்று பாதுகாப்பு கொடுக்கறது. ஆனால் பாதுகாப்பு கொடுக்கும், டஃப்பாக இருக்கும், வளைஞ்சு கிழிஞ்சு கொடுக்காது, டஃப்பாக இருக்கும். அது பேர் டூரா மேட்டர். ஸோ பக்கத்துலேயே இருக்கிறது பயா மேட்டர், தூரத்தில் இருக்கிறது தூரா மேட்டர். ஸோ ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ பிரெயினுக்கு பக்கத்தில் இருக்கிறது பயா மேட்டர், தூரத்தில் இருக்கிறது தூரா மேட்டர், நடுவில் இருக்கிறது யார் மாட்டிக்கிட்டா, அரக்கனாய்டு மெம்பரைன். ஸோ யார் மாட்டிக்கிட்டாங்க, அரக்கனாய்டு மெம்பரைன். ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் மூளைக்கு ஒரு அற்புதமான பாதுகாப்பை கொடுக்குறாங்க. அது மாத்திரம் இல்லை, இவங்க 3 பேர் மூளையை செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடில் குளிப்பாட்டுறாங்க. எப்படி சிவலிங்கம்லாம் நீங்கள் கோயிலில் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு பால் ஊற்றுவாங்க, வாழைப்பழம் ஊற்றுவாங்க, தேன் ஊற்றுவாங்க, அதெல்லாம் வடித்து நமக்கு பஞ்சாமிரதமாக தருவாங்க. அது மாதிரி மூளையை கான்ஸ்டண்ட்டாக சூடாகாமல் இருக்கக்கூடாது, டென்ஷனாக இருக்கக்கூடாது, கோவப்படாமல் இருக்கக்கூடாது, நல்லா சிந்திக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல எண்ணங்கள் வரணும், நல்ல கை கால் அசைக்கணும். அந்த ஆர்வத்தில் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட், என்ன ஃப்ளூயிடு, ஸ்பைனல் ஃப்ளூயிட், செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். ஏன் பேர் வந்ததுன்னா செரிப்ரத்துக்கும் அதுதான் போகுது, ஸ்பைனல் கார்டுக்கும் அதுதான் வருது. இது ஃப்ளூயிடாக இருக்குது. இது என்ன வேலை செய்யுது அப்படின்னா மூளைக்கு ஒரு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுது. என்ன மெயின்டைன் பண்ணுது? டெம்பரேச்சர். அப்புறம் மூளைக்கு ஒரு ஷாக் அப்சர்வராக வேலை செய்யுது. கீழே விழுந்தா கூட அது அப்படியே தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கும், தண்ணியில் இருக்கிறதுனால. வாட்டர் பெட் மாதிரி, ஏர் பெட் மாதிரி. ஸோ அந்த மூளையை வந்து தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுது, ஷாக் அப்சார்ப்ஷன், கீழே மேலே விழுந்தாலும் மூளைக்கு பாதுகாப்பு. ஸோ நம்ம ஃபோனுக்கெல்லாம் இந்த டெம்பர் கிளாஸ் போடுறோமே, போட்டாலும் உடையுது, என்ன ஸ்க்ரீனும் உடையுது, டெம்பர் கிளாஸும் உடையுது. ஆக மொத்தம் அது ஒன்று தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதெல்லாம் தாண்டி இது ஒரு அருமையான பாதுகாப்பு தருது. அதை விட முக்கியமாக இந்த 3 மெம்பரேன் என்ன தருதுன்னா ஊட்டச்சத்தையும் கழிவையும், சாப்பாடையும் கொடுக்குது, கக்கா ஆய் போனால் கூட அதையும் எடுத்துருது. ஸோ நியூட்ரிஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன் ஃபார் த பிரெயின். ஸோ கிட்டத்தட்ட ஒரு தாயை போல் இது வந்து மிகவும் பாதுகாப்பாக இது வந்து கொடுத்துக்கிட்டே வருது. ஸோ இந்த ஃப்ளூயிட் பேர் வந்து செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். ஸோ நீங்கள் ப்ளூலெலாம் பார்க்குறதுலாம் இது ஒரு ஏரி கிடையாது, இது வந்து செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். இது அப்படியே மூளைக்கு உள்ளவும் வெளியவும் குளிப்பாட்டப்படுது. மூளைக்கு வெளியவும் இருக்குது, உள்ளே வந்து வென்ட்ரிக்கல்ஸ் அப்படிங்கிற பேரில் இருக்குது. அந்த வென்ட்ரிக்கல்ஸ்லாம் என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இவர் தான் நமக்கு எல்லாமே சொல்கிறது. யார்? மூளை. அடிக்கடி நம்மளை பார்த்து கேட்குற கேள்வி, மூளை இருக்கா, மூளை இருக்கா, மூளை இருக்கான்னு. ஒரு நாள் திறந்தே பார்த்துடணும் கூட எனக்கு கோவம் வந்துடும். யாராவது நம்ம எதாவது தப்பு செய்யும்போது, அறிவு இருக்கா உனக்கு, மூளை எங்கன்னா இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. வர்ற கோவத்துக்கு ஒரு ஸ்க்ரூ டிரைவரை விட்டு உள்ளே இருக்கா இல்லையான்னு பார்க்கணுன்னு கூட எனக்கு கோவம் வரும். பட் இருந்தாலும் மூளை இருக்குது, நம்ம எல்லாம் கோவம் வருதே அதை வச்சுக்கிட்டே மூளை வேலை செய்யுதுன்னு வச்சுக்கலாம் நம்ம. ஸோ மூளை தான் நம்மளுடைய மாஸ்டர். நம்மளுடைய மாஸ்டர் இவர் தான். நல்லவரும் இவர் தான், கெட்டவரும் இவர் தான், எல்லாமே இவர் தான். ஸோ மூளையை புரிஞ்சு நடந்துக்கணும். இருதயத்தில் எந்த வேலையுமே இல்லை. ஸோ அதனால் இந்த லவ் சிம்பிள் போடுறவங்களாம் இனிமேல் ஹார்ட் போடாதீங்க, இந்த மூளையை போடுங்க. இருதயத்துக்கு எந்த வேலையுமே இல்லை, அது சாப்பாட்டு கொண்டு வர ஆயமா, ரத்தத்தை கொடுக்கும், ரத்தத்தை எடுக்கும், அவ்வளோதான். அதுக்கு சிந்தனை செய்யவோ நினைக்கவோ எதுவுமே தெரியாது. இவர் தான் எல்லாமே.
இவர் தான் மாஸ்டர். இவர் தான் நமக்கு இந்த ஒவ்வொருத்தருக்குள்ளே கடவுள் இருக்காருன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை நம்புகிறவங்க இவரை நம்பினா போதும். இந்த மூளைக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மூளையை பற்றி நம்ம கொஞ்சம் மெல்ல மெல்ல ஆராயலாம் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து ஃப்ரான்டல் லோப். யார்? ஃப்ரான்டல் லோப். இது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கா, தெரியுதா? இங்கே ஒருத்தர் அப்படியே காலை மடிச்சுட்டு உட்கார்ற மாதிரி இருக்கா, இங்கே ஒருத்தர் அப்படியே மடிச்சு உட்கார்ந்த மாதிரி இருக்கா, அந்த பக்கம் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கா, இங்கே ஒருத்தர் உட்கார்ந்த மாதிரி இருக்கா, இங்கே ஒருத்தர் உட்கார்ந்த மாதிரி இருக்கா, இங்கே ஒரு அம்மா உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கா. ஸோ எண்ணங்கள் தான் ஓவியத்தின் ஜீவன் எங்கு உள்ளது, உற்று பார்க்கும் கண்ணீர் உள்ளது. ஸோ இது ஏன் இப்படி பரோட்டாவை மடித்து வச்ச மாதிரி மடித்து வச்சுருக்காங்க அப்படின்னா, மெமரியை அதிகம் பண்ணுறதுக்கு, மெமரியை அதிகம் பண்ணுறதுக்கு. இதுக்கு நான் காமனாக சொல்கிற எக்ஸாம்பிள், ஒரு கட்டி கோதுமை மாவு உருண்டைக்கும் ஒரு லட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு லட்டை பெயிண்ட் பண்ணணும்னா நிறைய பெயிண்ட் வேணும், ஏன்னா அது பூந்தி பூந்தியாக உடஞ்சிரும். நான் சொல்கிறது புரியுதா? இது பேர் வந்து சர்ஃபேஸ் ஏரியா கான்செப்ட். சர்ஃபேஸ் ஏரியா கான்செப்ட் என்னென்னா, ஒரு கோதுமை உருண்டை, மாவோட உருண்டை பெயிண்ட் அடிக்க போகிறோம்னா மேலே மட்டும்தான் நம்ம பெயிண்ட் அடிப்போம். வெட்டி பார்த்தா உள்ளே என்ன இருக்கும்? கோதுமை கலரில் தான் இருக்கும். ஆனால் அதுவே ஒரு லட்டு எடுத்துக்கோங்க, புட்டு புட்டு பார்த்தாலும் அந்த ஒரே கலரில் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பூந்தி மேலேயும் கலர் அடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கோதுமை மாவு உருண்டைக்கு கலர் போடுறதுக்கு அதிக பெயிண்ட் வேணுமா, இல்லை இந்த பூந்திக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அதிக பெயிண்ட் வேணுமா? பூந்திக்கு. அது மாதிரி தான் நீங்கள்லாம் ரொம்ப மேதாவியாக வருவீங்க, புத்திசாலியாக வருவீங்க, உங்களுக்கு நிறைய நீங்கள் படிப்பீங்க அப்படின்னு கடவுள் உங்கள் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்கிறதுனால நிறைய மூளையை அடுக்கி பேக் பண்ணி, அந்த ஒரு படத்தில் ரஜினிகாந்த் செயின்லாம் கட்டி இருக்கிற காசெல்லாம் கொடுப்பார். படிக்காதவன் படத்தில் தம்பி வந்து காலேஜில் படிக்க போகிறாருன்னு சொன்னோன்னே இருக்கிற கை காலில் இருக்கிற சூட்கேஸ் அப்புறம் ஓடி போய் செயின், அது மாதிரி நீங்கள் நிறைய படிப்பீங்க, நீங்கள் முன்னுக்கு வருவீங்க, நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வருவீங்கன்னு மூளையை மடித்து 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 சொருகி சொருகி வச்சுருக்காங்க. ஸோ நிறைய மூளை. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே அவருடைய மூளையை 1% தான் யூஸ் பண்ணியிருக்காராம், மீதியெல்லாம் காலியாக இருந்துதான். அது ஒரு படிப்பு, ஒரு சான்று ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் மூளையை வந்து இது பேர் மடிச்சிருக்காங்க. இந்த மடிப்புக்கு பேர் சல்சை அண்ட் கைரை. என்ன பேர்? அண்ட் கைரை. ஸோ சல்சை அண்ட் கைரை அப்படின்னா ஏற்றங்கள் எல்லாம் சல்சை, இறக்கங்கள் எல்லாம் கைரை. என்னது? ஏற்றங்கள் எல்லாம் சல்சை, இறக்கங்கள் எல்லாம் கைரை. அது நம்ம பிறகு நம்ம பார்ப்போம், அந்த சல்சை அண்ட் கைரை. இதை உத்து பார்த்தா நிறைய மனுஷாலெல்லாம் குனிஞ்சு நிமிந்து தலையை காட்டாமல் உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுதா? கொஞ்சம் நியூடாகவும் இருக்கிற மாதிரியும் இருக்குது, ட்ரெஸ்ஸே போடாத மாதிரியும் இருக்குது இல்லையா? தெரியுதா? அந்த மாதிரி பட்டக்கெலாம் தெரியுதா? இதில் க்ளூட்டியல் கிளெஃப்ட்டு, அது மாதிரி இதை ரொம்ப ஒத்து கவனிச்சா பல பல விஷயங்கள் தெரியும். ஸோ இதில் வந்து இதை ஃப்ரான்டல் லோபுன்னு சொல்கிறோம், இதை வந்து பெரைட்டல் லோபுன்னு சொல்கிறோம், இதை ஆக்சிபிட்டல் லோபுன்னு சொல்கிறோம், இவரை வந்து டெம்பரல் லோப் அப்படின்னு சொல்கிறோம், இவரை வந்து செரிபெல்லம் சிறுமூளைன்னு சொல்கிறோம், இதை பான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இதை மெடுலா அப்லாங்கட்டா அப்படின்னு சொல்கிறோம். இவர் வந்து என்ன வியூ? ஒரு லேட்ரல் வியூ. என்னை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து லெஃப்ட் லேட்ரல் வியூவாக இருக்கணும். லேட்ரல் வியூன்னு போட்டிருக்கு. அநேகமாக என்னுடைய கணிப்பு பிரகாரம் ஒருத்தரை இடது பக்கமாக பார்த்தா தான் சிறுமூளை இந்த பக்கம் வரும், லெஃப்டில் பார்த்தா மட்டும்தான் சிறுமூளை இந்த பக்கம் வரும். ஸோ இதில் இருக்கிற ஒரு பகுதி ஹாஃபை எடுத்து பார்த்தாக்கா இந்த மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது? இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜோடி சேர்ந்தது தான் இது இல்லையா? ஸோ இதை நம்ம வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுவோம். ஸோ இவரை நீங்கள் இப்போ நல்லா பாருங்கள். ஸோ இவரை நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த தலாமஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னது? தலாமஸ். இங்கே ஒரு வளைவாக இருக்குது பாருங்க, இல்லையா? இதை கார்பஸ் கலோசம் அப்படின்னு சொல்கிறோம். என்னது? கலோசம். இங்கே இருக்கிறவரை பினியல் பாடி அப்படின்னு சொல்கிறோம். பின்னாடி முன்னே இருக்கிறவரை பிட்யூட்ரி பாடி அப்படின்னு சொல்கிறோம். முன்னே இருக்கிறவங்கள பிட்யூட்ரியும் பின்னாடி வரவங்கள பினியல் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இது வந்து பான்ஸ், இது வந்து பான்ஸ், இது வந்து மெடுலா அப்லாங்கட்டா, இது பேர் மெடுலா அப்லாங்கட்டா. இது சிறுமூளை அப்படின்னு சொல்கிறோம், செரிபெல்லம். இந்த செரிபெல்லம் வந்து பேலன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம்னு அடிக்கடி உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ பேலன்ஸ் தேவைப்படுறவங்களுக்கு இந்த சிறுமூளை வளரக்கூடியது, சிறுமூளை வளரக்கூடியது. சில ஆய்வுகள், சில தகவல்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த காலத்துலலாம் ராஜாக்கெல்லாம் புறா விடுவாங்களாம், போர் வருது அப்படின்னு.
கேள்விப்பட்டிருக்கீங்களா? புறா காலில் வந்து ஒரு செய்தியை கட்டி வைப்பாங்க. பாகுபலியிலலாம் பார்த்துருக்கலாம். டப்ப 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 டப்பன்னு வரும், கட்டப்பா அதை பிடிச்சி பார்ப்பார் என்னங்கன்னு போர் தொடுத்து போகிற ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஸோ எல்லாத்துலேயுமே கற்றுக்கலாம், சினிமாலேருந்து கற்றுக்கலாம், ரோட்டில் போகிறவங்கள்ட்ட கற்றுக்கலாம். ஸோ அந்த புறாக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த செரிபெல்லம் தான் நம்மளுடைய ஜிபிஎஸ். நம்மளுடைய ஜிபிஎஸ். ஜிபிஎஸ்னால் என்ன அர்த்தம்? நம்ம எங்கே இருக்கோம், நம்ம ஏது இருக்கோம். சில சமயம் ஃபோன் வந்து கேட்கும் அந்த ஆப்ஸ் என்னென்னு, திஸ் ஆப் வாண்ட்ஸ் ஆக்சஸ் டு யுவர் கான்டாக்ட்ஸ். உங்களுக்கு என்ன அந்த ஆப் ஓப்பன் ஆகணும், என்ன கேட்டாலும் ஆமாம் 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 ஆமான்னு போட்டுருவீங்க இல்லையா? அப்படி தானே? உங்கள் கான்டாக்ட் கூட அதை தொடர்பு வச்சுக்கணுமா? உங்களுடைய கேலண்டர் கூட தொடர்பு வச்சுக்கணுமா? அந்த கான்டாக்டில் உங்களுக்கு பிடிச்சவங்க அக்கா தங்கச்சி இல்லை அது கூடலாம் தொடர்பு வச்சுக்கணுமா? நீங்கள் உங்களுக்கு ஆப் ஓப்பன் ஆனால் போதும்னு நீங்கள் எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்லிடுவீங்க. அது மாதிரி நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே இருக்கீங்க ஏது இருக்கீங்கன்னு ஆக்சஸ் யுவர் லொக்கேஷன். நீ எங்கே இருக்கன்னா அது கேட்குது, லொக்கேட் பண்ண. நீ உங்களுக்கு என்ன ஆப் திறக்கணும், நீங்கள் ஓகே 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 ஓகேன்னு போட்டுருவீங்க. உங்களுக்கு தெரிந்தால் அதை வரணும், ஸ்டேட்டஸ் வைக்கணும், MOJ வரணும், அவ்வளோதான். ஆனால் இந்த சிறுமூளையில் இந்த டயன்செஃபலான், அதாவது இந்த மெட்டன்செஃபலான் சிறுமூளைன்னு இருக்குது இல்லையா, இந்த செரிபெல்லம். நீங்கள் சின்ன வயசில் எங்கெல்லாம் போனீங்க, எந்த கால சூழலில் எந்த இடத்துல இருந்திருக்கீங்க, இந்த தோற்றத்தில் யார் கூடலாம் இருந்திருக்கீங்க, இந்த தோற்றத்தில் எங்கெல்லாம் இருந்திருக்கீங்க, அரைக்கால் சட்டை போடும்போதெல்லாம் எங்கே இருந்திருக்கீங்க, முழுக்கை சட்டை போடுறதெல்லாம் எங்கே இருந்திருக்கீங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். பிரெயின் பற்றி சொன்னால் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 ஹவர்ஸ் கூட பேசுவேன் தொடர்ந்து. ஏன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் லேர்ன் பண்ணது. ஸோ இவர் என்னன்னா, நம்மளோட இமேஜஸ்க்கெல்லாம் சிலரோட கேமரா பார்த்தீங்கன்னா லொக்கேஷனோட பிரிண்ட் பண்ணும், சிலரோட கேமரா டேட்டு டைமோட பிரிண்ட் பண்ணும், அந்த ஃபோட்டோஸ்லேயே ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த மாதிரி இந்த செரிபெல்லம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நினைவுகளையும் இடங்களையும் ஒன்றாக இணைத்தல் அந்த செயலை செய்து. அதுக்கும் புறாக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, புறாக்கள் இந்த செரிபெல்லம் சிறுமூளையில் மிகவும் கெட்டிக்காரர்களாக இருந்தாங்களாம். ஒரு இடத்துல விட்டால் எத்தனையோ மைல் தூரங்கள், யார்ட்டையும் நீங்கள் கூட உங்களுக்கு லொக்கேஷன் கொடுத்தா கூட நீங்கள் இருந்த ஆட்டோக்கார்ட்ட இறங்கி கேட்பீங்க, அம்மன் தெரு எப்படி போகணும், அம்பாள் நகர் எப்படி போகணும்லாம் நீங்கள் கூட கேட்பீங்க லொக்கேஷன் கொடுத்தா கூட. ஆனால் ஜிபிஎஸோட உதவியால் தான் உங்களால் போக முடியும். ஆனால் இந்த புறாக்கள் கடந்து போயிட்டு வந்த ஞாபகங்களை வச்சுக்கிட்டே போயிட்டு வந்துடுமா. ஸோ ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இதெல்லாம் வந்து தொடர்ந்து சிந்திச்சு படித்தா மட்டும்தான் புரியும். ஸ்டேட்டஸ் வைக்கிறவங்களுக்கும் ப்ரொஃபைல் பிக்சர் மாற்றுறவங்களுக்கு இது புரியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை உங்களுக்கு முன் வச்சுட்டு மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திக்கலாம். இப்போ நம்ம வந்து கிளாஸ் அட்டண்டன்ஸ் எடுப்போம். ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி இருப்பேன், இல்லாட்டி இன்னொரு 10 நிமிஷம் எடுப்பேன். சரக்கு இருக்குது ஆனால் பேட்டரி. ஸோ அடுத்து இப்போ நம்ம இந்த பிரெயினை பற்றிலாம் நம்ம நிறைய பார்த்தோம். ஸோ தொடர்ந்து பிரெயினை பற்றி பார்த்துக்கிட்டே வருவோம். பிரெயின் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் எக்ஸலன்ட் சப்ஜெக்ட், உண்மையாகவே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். நாளைக்கு எந்த இதுவும் நம்ம ஆற்ற போகிறது இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஜென்ரல் நாலேஜ்க்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடாது ஆர்டீரியல் பிளட் சப்ளை ஆஃப் தி பிரெயின், அதுக்கப்புறம் இந்த வீனஸ் ட்ரைனேஜ் ஆஃப் தி பிரெயின் எப்படி, அப்புறம் இந்த கவர்னஸ்னால் காவா, அதான் இன்ஃபீரியர் வீனா காவா. ஸோ வெள்ளக்காரன் எதுலேருந்து பேர் வச்சுருக்கான், நம்ம தமிழ்லேருந்து எடுத்திருக்கான், சுப்பீரியர் வீனா காவா. ஸோ கெட்ட ரத்தம்லாம் போகிறதுக்கெலாம் காவா காவான்னு நம்மளுடைய கால்வாய் அதுலேருந்து பேர் எடுத்து வச்சுருக்கான். ஸோ அதெல்லாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், எந்தெந்த காவா. அப்புறம் பிரெயினில் இருக்கிற அந்த 12 ஜோடி நரம்புகள், 12 தம்பதிகள், அவங்க கண்ணுக்கு 2, மூக்குக்கு 2, காதுக்கு 2, நாக்குக்கு 2, அது மாதிரி வரிசையாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றிலாம் பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த கேட்கும் திறன், அப்புறம் இந்த முக பாவனைகள், இதை வந்து ஒரு பெரிய ஆய்வு நடத்திருக்காங்க. சிவாஜி கணேசன் சார் வந்து இந்த ஃபேஷியல் நர்வை வந்து ரொம்ப பலப்படுத்தி வச்சுருந்தார் ஏன்னா இவருக்கு வந்து செவாலியர் விருதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. எதுக்குன்னா ஒரே படத்தில் 9 விதமான வேஷங்களை போட்டு முகத்வாரங்கள், அப்போல்லாம் மேக்கப்லாம் இல்லை, தசாவதாரம் இப்போ வந்துருக்கலாம், அப்போ மேக்கப்லாம் வச்சு ஒட்டினாங்க, அப்போல்லாம் ஒட்டாத காலத்திலேயே அதை செஞ்சுருக்காங்க. ஸோ அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். ஸோ குட் நைட் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. குட் நைட் சார்.